ஆக்சுவலி இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு வெரைட்டி ரைஸ் கடைக்கு தான் போகிறோம். கடலை பருத்தி தான் சொன்னாப்புல, அங்கே வேணா போய் ட்ரை பண்ணுறான் நல்லா இருக்குன்னு. இப்போ மணி 12:30 ஆச்சு. எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்குன்னு தெரியல. பைத்தியார மாதிரி வர. இனி இந்த சேனலில் நிறையா ஃபுட் பிளாகுகள் வரும். என்னடா இது, ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, கரண்ட் கம்பியில் ஏதோ அது. ஆமாப்பா, ரத்தமெல்லாம் இருக்கு. ஓ ஓ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சப்பா. கீழே ரத்தமெல்லாம் தெளிச்சு கிடந்துச்சு. பார்க்குறதுக்கே ஹண்டிங்காக இருந்துச்சு. சரி, எனக்கு பிள்ளையார் கோயில் ஸ்டாப் ஆகும்போதெல்லாம் நானும் வெங்கடேஷும் வண்டியில் வந்து திறந்தடிச்சிட்டு விழுந்தது தான் ஞாபகம் இருக்குது. அப்படியே சிக்னலில் நிற்கிறோம். வெங்கடேஷ் வந்து நல்லா வெள்ளை சட்டை போட்டிருந்தான். வெள்ளை சட்டையில் ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலிஞ்சிட்டு இருந்துச்சு. சிக்னல் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ எக்ஸிபிஷன் பொருள் மாதிரியே எங்களை பார்த்தானுங்க. ஒரு என்னப்பா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இப்போ வெரைட்டி ரைஸ் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அதனால் ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று டிசைன் பண்ணி ஃப்ரேம் போடணும். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். நம்ம போயிட்டு ஃப்ரேம் போட்டுட்டு திரும்பவும் வெரைட்டி ரைஸ் கடைக்கு வரும்போது இல்லாமல் கூட பல்ப் ஆகலாம். இன்னைக்கு நான் போனால் தான் உண்டு. இப்போ காந்திபுரம் டிராஃபிக்காகப்பா இருக்குது இந்நேரத்துக்கு. யாராவன் நவர மாட்டேங்கிறான். ரைட் எடுக்கிறவன் இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடல. அவன் பாட்டுக்கு ரைட் ஏறான். சரி, இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். அதே இப்போ நம்ம பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து சார்ஜர் ஆக்ஸ் வந்துட்டோம். இங்கே தான் டிசைன் பண்ணி இந்த பிரிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே ஆக்சுவலாக பிரவீன் ஒர்க் பண்ணுறான். இதை முடிச்சுட்டு நீ வெரைட்டி ரைஸ் கடை தான். ஓகே, பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் போடுறதுக்கு இப்போ தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே வெரைட்டி ரைஸ் கடையை ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போய் சாப்பிடுவோம். அமௌண்ட்டு இருக்கா, இங்கே விட்டுட்டேன்னா லூஸ் போச்சு மாதிரி. இதான் ரைட் எடுக்க சொன்னானுங்க. 60 மீட்டரு லெஃப்ட்டு, 280 மீட்டரு லெஃப்ட்டு. மேப்பெல்லாம் சூப்பரான டெக்னாலஜி அப்பா. நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போகிறனாலும் மேப்பை போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு 170 மீட்டரில் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். இங்கே ஒரு கடை இருக்குது. இவன் எதை சொல்கிறான்னு வேறு தெரியலையே. ஐ திங்க் அந்த கடை தான் நினைக்கிறேன். சரி, இருக்கும் பார்ப்போம். இங்கேயும் ஒரு வெரைட்டி ரைஸ் கடை இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு கடையும் காணும். லொக்கேஷனும் இதாக காமிக்குது. அந்த கடையாக தான் இருக்கும். சரி, இதுவே நீ போய் ட்ரை பண்ணுவோம். வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஆக்சுவலாக 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணேன். புளி சாப்பாடும் பிரியாணியும், வெஜிடபிள் பிரியாணி. புளி சாப்பாடு ஓகேவா இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு. பிரியாணி வேணா நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, குஸ்கா, அப்புறம் இன்னொரு ஐட்டம் வந்து 30 ரூபா. மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அமௌண்ட்டுக்கு ஓகே, பாய் பாய். பட்டு என்னன்னா, பன்னீர் ஒரு கடை சொன்னால் அங்கே போகவே இல்லை. அதே ரூட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கடை எங்கேயும் தெரியல. அதே ரூட்டில் ஆக்சுவலாக 2 தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. ஒன்று பன்னீர் சொன்னது, இன்னொன்று நான் போனது. மாற்றி தான் இன்னைக்கு போயிருக்கேன். பட் இதுவும் ஓகேவாக தான் இருந்துச்சு. என்னன்னா, ஒரு 50 ரூபா கொண்டு போனால் போதும், வயிறு நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்கள்.